சரி, நேற்று மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட் 2010 வெர்ஷனை பற்றி நாங்கள் படித்தேன். ரெண்டாவது எங்களோட இலத்திரனியல் நிகழ்த்திகை மென்பொருளில் ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு சிலபஸில் தரப்பட்டிருக்கிறது வந்து லிப்ரோஆஃபீஸ் இம்ப்ரெஸ். சரி, இப்போ இந்த லிப்ரோஆஃபீஸ் இம்ப்ரெஸ் நாங்கள் வந்து எப்படி இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன்டா, நாங்கள் ஆல்ரெடி லிப்ரோஆஃபீஸ் கால்க் அது ஓப்பன் பண்ண மாதிரி தான். பட் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் வைத்து லிப்ரோஆஃபீஸ் 4.1க்கு போய்த்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எங்களோட லிப்ரோஆஃபீஸ் இம்ப்ரெஸ் என்ற விஷயத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகும். லிப்ரோஆஃபீஸை பொறுத்த வரைக்கும், லிப்ரோஆஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனால் உருவாக்கப்பட்ட இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் திறந்த மூல மென்பொருளாக கருதப்படுக. சரி, ரைட். கீழே உள்ள உருவில் லிப்ரோஆஃபீஸ் மென்பொருள் தொகுதியின் முகப்பு அதாவது இன்டர்ஃபேஸ் தென்படுகின்றது. இதில் உள்ள பெரும்பாலான கட்டளைகள் லிப்ரோஆஃபீஸ் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளிலும் காணப்படுகின்றன. சரி, லெட்ஸ் ரைட். ஒரு இன்டர்ஃபேஸ் தரப்பட்டிக்கு இப்போ நாங்கள் பார்த்த ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ்டையும் வந்து ஓப்பன் பண்ணோன்னே காணப்படுற விண்டோ அதாவது அந்த இன்டர்ஃபேஸ் முகப்பை வந்து நாங்கள் விரிவாக கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் லிப்ரோஆஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் இங்கே தரப்பட்டிக்கத்தை பார்க்கலும் முதலாவது இலக்கத்தால் குறிப்பிடப்பட்டிங்கட டைட்டில் பார். அப்போ டைட்டில் பார்ன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அங்கே எங்கட தலைப்பு, ரைட், தலைப்பு தரப்பட்ட அதாவது எங்களோட ஃபைல்ட நேம் அங்கே காண்பிக்கப்படும். அதே மாதிரி ரைட் சைட் மேல் மூலை அதாவது வலது பக்க மேல் மூலையில் எங்களுக்கு அந்த மினிமைஸ் மேக்சிமைஸ் அதே மாதிரி க்ளோஸ் பட்டன் என்பன காணப்படும். அதுக்கே சைடில் தான் ஒருவேளை எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் சைடில் குயிக் எக்ஸஸ் டூல் பார் வந்து இந்த இடத்துல காணப்பட்டேன். பட் இந்த இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் அதாவது லிப்ரோஆஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த குயிக் எக்ஸஸ் டூல் பார் காட்டப்படவில்லை. ரெண்டாவது தரப்பட்டிக்கு வந்து மெனு பார். இங்கே மெனு பாரில் பார்க்கலும் எங்களுக்கு ஃபைல், எடிட், வியூ, அது மாதிரி இன்சர்ட், ஃபார்மேட், டூல்ஸ், அதே மாதிரி ஸ்லைட் ஷோ, விண்டோ ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய மெனுஸ் தரப்பட்டிக்கு. இந்த மெனுஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கின அந்த பார் தான், அந்த ஏரியா தான் வந்து மெனு பார்ன்னு சொல்லப்படுது. ரைட். அடுத்த மூணாவது விஷயம் ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸ்டாண்டர்ட் டூல் பாரை பொறுத்த வரைக்கும் நியம கருவிப்பட்டைன்னு சொல்லப்படுது. இங்கே வந்து நாங்கள் ஒர்க் பண்ண கோலைங்களுக்கு தேவைப்பட்ட டூல்ஸ் கருவிகள் வந்து இங்கே உள்ளடக்கப்பட்டிக்கும். சரி, ரைட். அடுத்த நாலாவது படவில்லை சாளர அடுக்குன்னு சொல்லப்படுற ஸ்லைட் பெயின். பவர் பாயிண்டில் பார்த்தது மாதிரி தான் ஸ்லைட் பெயின் இங்கே எங்களோட ஸ்லைட்ஸ் அதாவது எங்களோட வில்லைகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். சின்னதாக வந்து எங்களுக்கு எது வேணுமோ அதை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவது ஊடாக அது வந்து எங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பணியிட பரப்புக்கு வந்து பெரிதாக காண்பிக்கப்படும். அங்கே எங்களோட எடிட்டிங் வேலைகளை வந்து செஞ்சுக்கொள்ள இலகுவாகிக்கும். அஞ்சாவது தரப்பட்டிக்கு வந்து பணியிட பரப்பு ஒர்க் ஸ்பேஸ். இதில் தான் நாங்கள் எங்களோட ஒர்க்கை செஞ்சுக்கொள்ள போகிறோம். ஆறாவது வந்து கொள்பணி சாளர அடுக்கி. இது வந்து டாஸ்க் பெயின் சொல்லப்படுக. இங்கே வந்து எங்களோட ஸ்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வகை ஸ்லைட்ஸ் காணப்படும் தானே. உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். ரைட். நான் இந்த பிளாங்க் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறேன் பார்க்கலாம். இங்கே நியூ ஸ்லைடுன்றதை கிளிக் பண்ணால் டைட்டில் ஸ்லைடுன்னு ஒண்டிக்குது, டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஒண்டிக்கு, செக்ஷன் ஹெடர், அதே மாதிரி டூ கண்டென்ட், கம்பாரிசன், டைட்டில் ஒன்லி, பிளாங்க், கண்டென்ட் வித் கேப்ஷன், பிக்சர் வித் கேப்ஷன் அப்படின்ட்டு இங்கே மட்டுமே 9 வகை ஸ்லைட்ஸ் வகை. அதாவது ஒரே பிளாங்க் ஸ்லைட் தான், அதில் நாங்கள் எந்த வகையான கண்டென்ட் இன்சர்ட் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற வசதி உள்ளடக்கினதாக வந்து இது காணப்படுக. சரி, அப்போ இதுதான் அங்கே அந்த டாஸ்க் பெயினில் வந்து எங்களுக்கு ஷோவாகி காட்டுறேன். அடுத்த ஏழாவது விஷயம் வந்து வரைதல் கருவிப்பட்டை ட்ரோவிங் டூல். ட்ரோவிங் டூலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ட்ரோ பண்ண தேவையான டூல்ஸ் வந்து இங்கே காணப்படும். ட்ரோவிங் டூல்னு சொல்லக்கூட எங்களுக்கு தெரியும். ட்ரோ பண்ணுறது தேவையான டூல்ஸ் வந்து இங்கே காணப்படும். எட்டாவது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்கள் ஏற்கனவே 2 சாஃப்ட்வேர்ஸ் படித்தோம். அதில் ஸ்டேட்டஸ் பார்னு சொன்னால் என்னென்னு படிச்சுக்கிறேன். அடுத்து ஜூம் கண்ட்ரோல், அதுவும் நாங்கள் டீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எங்களோட புக்கில் இதுகளை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கி. தலைப்பு பட்டைன்னு சொன்னால் என்ன, ரைட், முதலாவது நிலையில் காணப்படும் இது. அதை இப்போ நான் விளங்கப்படுத்தின மாதிரி தான் இதை வந்து ஃபுல்லாக அவங்க நோட்ஸாக போட்டிக்கிறேன். இது உங்களுக்கு வாசித்து பார்த்துக்கொள்ள இயலும். சரி, ரைட்.
கொள்பனி சாளர டாஸ்க் பேனை பொறுத்தவரைக்கும் இங்கே வகைகள் தரப்பட்டிக்கு, அதால் இதை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு போகும். இது 5 பிரிவுகளை கொண்டதாக உள்ளது. டாஸ்க் பேனை பொறுத்த வரைக்கும் கொள்பனி சாளர அடுக்குன்னு செல்லத்தை பொறுத்த வரைக்கும் 5 பிரிவுகளை கொண்டதாக இது இருக்கும். 5 பிரிவுகளும் திரையில் ஒரே நேரத்தில் காட்சிப்படுத்தப்படுவதில்லை. சரி, 5 பிரிவுகள் காணப்படும். 5ம் வந்து ஒரே அடிக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, டாஸ்க் பேன் இங்கே ஓப்பன் ஆகினு சொன்னால், இங்கே டாஸ்க் பேன் ஓப்பன் ஆகினு சொன்னால் இதுலேயே 5 பாட்டும் வந்து ஒரே அடிக்கு இங்கே காட்டப்பட மாட்டாது. சரி, இவை ஒவ்வொன்றையும் காட்சிப்படுத்த உரிய கொள்பணிகளையுமே சொடக்க வேண்டும். உதாரணத்துக்கு இங்கே மெனு பார் மாதிரி ஒவ்வொரு 5 பிரிவுகளும் தரப்பட்டிருக்கேன்னு எப்பவுமே அந்த 5லேயும் நாங்கள் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ண, அதாவது செலக்ட் பண்ணி அதை தெரிவு செய்யறது மூலமாகத்தான், அதை சொடக்கிறன் மூலமாகத்தான் அந்த ஒவ்வொன்றா வந்து அது காட்சிப்படுத்தப்படும். நேரடியாக 5 பிரிவுகளும் வந்து இந்த டாஸ்க் பேனில் காட்சிப்படுத்தப்பட மாட்டாது. சரி, அதுதான் நீங்கள் செல்ல வார. சரி, இவை ஒவ்வொன்றும் ரைட். அடுத்து முதலாவது வந்து அதில் மாஸ்டர் பேஜ்னு சொல்லப்படக்கூடிய பிரதான பக்கங்கள். ரைட், இங்கே நிகழ்த்துகையின் வடிவத்தை தயாரிக்க முடியும். மென்பொருள் மூலம் தயாரிக்கப்பட்ட படவில்லைகள் பல இங்கே, அதாவது டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே காணப்படும். ரைட், டெம்ப்ளேட்ஸ் காணப்படும். அதே மாதிரி நிகழ்த்துகையிட வடிவம், ரைட், அதோட ஷேப்ஸை வந்து எங்களுக்கு அதை நான் ஏற்கனவே காட்டின மாதிரி மாற்றிக்கொள்ள இயலுமை. அடுத்து வந்து லே அவுட்ஸ், தலக்கோலம்னு சொல்லக்கூடிய லே அவுட்ஸ், ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட படவில்லைகளின் தலக்கோலம். லே அவுட்ஸ் மென்பொருள் உள்ளே சேகரிக்கப்பட்டிருக்கும். தேவையான போது தேவைப்படும் படவில்லைகளை தெரிவு செய்யவும் மீள் மாற்றங்களை செய்து பயன்படுத்தவும் முடியும். இது லே அவுட்ஸ். அடுத்து அட்டவணை வடிவங்கள். ரைட், இங்கு அட்டவணைகளை தயாரிப்பதற்குரிய வடிவமைப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் டேபிள் டிசைனை பொறுத்தவரைக்கும் இங்கே டேபிள் ஒன்று உருவாக்கண்டா பெற்றுக்கொள்ளும். பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டேபிள் ஒன்று உருவாக்குறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட மெனு பாரில் இன்சர்ட்டை கிளிக் பண்ணி இங்கே தான் நாங்கள் டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் எங்கள்கிட்ட லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் அங்கே டேபிள் ஒன்று நாங்கள் இன்சர்ட் பண்ணுன்னு சொன்னால் டிரெக்டாக மெனு பாரில் இன்சர்ட் இது இப்போ எங்களுக்கு டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்ண இல்லாமிக்கும். மாற்றமாக நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள்ட டாஸ்க் பேன் என்று சொல்கிற இடத்துக்கு போய்த்து அதில் 5 பிரிவுகள் காணப்படும் படித்து 5ல் டேபிள் டிசைன் என்றதை செலக்ட் பண்ணிவிட வந்து எங்களுக்கு டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணிக்கிறதுல நாங்கள் மாற்றி அமைக்கிற வேலைகளை எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் ஆகும். அடுத்தது வந்து கஸ்டம் அனிமேஷன் சொல்லப்படக்கூடிய தனிப்பயன் அசைவூட்டங்கள். ரைட், படவில்லையினுள் உள்ள வசனங்கள், சித்திரங்கள், காட்சிகள் போன்றவற்றை பலவிதமான அசைவூட்டங்களை செய்து காட்சிப்படுத்த முடியும். தேவைக்கேற்ப அசைவூட்டங்களை சேர்க்கவும் நீக்கவும் மாற்றவும் முடியும். ரைட், இப்போ எனிமேஷன் ஒன்று நாங்கள் இன்சர்ட் பண்ணுறேன்னு சொன்னால், ரைட், இந்த டாஸ்க் பேனில் தான் நாங்கள் செய்யணுமா இருக்கும். ரைட், எனிமேஷன் சொன்னால் உதாரணத்துக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். உதாரணத்துக்கு நான் இங்கே டெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். ரைட், அனிமேஷன் டெஸ்டிங் சொல்லி எடுக்கிறேனே. சரி, இது எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ரைட், இங்கே மெனு பாரில் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மெனு பாரில் தான் அனிமேஷன் காணப்படும். சரி, லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் அங்கே எங்கட அதாவது கொள்பனி சாளர எடுக்கக்கூடிய டாஸ்க் பேனில் 5 பிரிவுகள் உண்டா தான் இந்த அனிமேஷன் என்று சொல்கிற விஷயம் காணப்படும். சரி, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் பவர் பாயிண்ட், அதாவது என்ன சொல்கிறேன், இலத்திரனியல் நிகழ்த்துகை படிக்க போக்குள்ள வந்து 2 விஷயங்கள் வந்து எங்களோட வரும். ஒன்று டிரான்சிஷன், அடுத்தது வந்து அனிமேஷன் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். ரைட், டிரான்சிஷன் என்று சொன்னால் என்னாண்டு ஞாபகம் வச்சுங்க. ரைட், அடுத்த டிரான்சிஷன் தான் வருது. ரைட், இப்போ நான் 2க்கும் இடையிலான டிஃபரெண்ட்டை சொல்லிட்டு போகிறேன். முதலாவது வந்து அனிமேஷன். சரி, அடுத்த விஷயம் வந்து ரைட் டிரான்சிஷன். சரி, அனிமேஷன் என்று சொல்கிற வந்து அனிமேஷன் என்று சொல்கிற விஷயம் வந்து நாங்கள் எங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸில் காணப்படுற வில்லைக்கு தானே ஸ்லைட், அந்த ஸ்லைடுக்குள்ளே ஒரு டெக்ஸ்டையோ ஒரு கிராஃபிக்ஸ், ரைட், ஏதோ ஒரு நாங்கள் விஷயத்தை, அதாவது வசனங்கள் ஆய்க்கலாம், சித்திரங்கள், காட்சிகள், நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணினா
அதை அசைவூட்டத்துக்காக நாங்கள் வந்து கொடுக்கறது தான் அனிமேஷன். சரி, டிரான்சிஷன் என்று சொன்னால் வந்து உதாரணத்துக்கு நான் இங்கே 2 ஸ்லைடு எடுத்திக்கிறேன். சரி, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, இது செகண்ட் ஸ்லைட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அதாவது முதலாவது வில்லையிலிருந்து இரண்டாவது வில்லைக்கு மாறப்போக்கோல, ரைட், ஸ்லைட் ஷோ அதாவது நாங்கள் ப்ரெசன்டேஷன் மூட்லிங்க போக்கோல மாறப்போக்கோல அந்த மாறுறதுக்கு இடையில சரி ஒரு மோஷன் உண்டு, ரைட், ஒரு அசைவூட்டம் ஒன்று வாரத்துக்காக வேண்டி நாங்கள் இன்செர்ட் பண்ணுறது தான் இந்த டிரான்சிஷன் சொல்கிற விஷயம். ரைட், அப்போ அனிமேஷன் சொன்னால் டெக்ஸ்ட்டுக்கோ அந்த அதாவது ஸ்லைடில் இன்செர்ட் பண்ணுற விஷயங்களுக்கு நாங்கள் அசைவூட்டத்தை கொடுக்கறது தான் வந்து அனிமேஷன். டிரான்சிஷன்ண்டா 2 படவில்லைகளுக்கு இடையில கொடுக்கறது வந்து டிரான்சிஷன் என்று சொல்லப்படும். சரி, அப்போ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். ரைட், ரெண்டும் அசைவூட்டத்தை தான் கொடுக்குற, ஆனால் ரெண்டும் வெவ்வேறுபட்ட விஷயங்களுக்கு கொடுக்கறதா காணப்படும். சரி, அப்போ அனிமேஷன்டா சரி, டிரான்சிஷன் ஓகே. அடுத்து வந்து 7th வந்து நாங்கள் ட்ராவிங் டூல் பார் பார்த்தீங்க வந்து நிகழ்த்திகை மீது பல்வேறு வடிவங்களை வரைய அவசியமான கருவிகள் இதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் இதை ப்ரெசன்டேஷன் மூடில் போட்டிக்கிறேன். சரி, இங்கே பார்க்கலும், ரைட், இது உங்களுக்கு விளங்குறேன்னு நினைக்கிறேன். இங்கே பென் ஒன்று காணப்படுது, அதாவது இடது பக்க கீழ் மூலையில் பார்க்கலும். லெஃப்ட் சைடு ஒரு எரோ மார்க் மாதிரி உண்டு, அதே மாதிரி ரைட் சைடு அடுத்த ஒரு பென் காணப்படுது. இதை கிளிக் பண்ண எனக்கு இங்கே லேசர் பாயிண்டர்னு சொல்லி லேசர் பாயிண்டரை பொறுத்தவங்க இங்கே பார்க்கலும். இதுதான் லேசர் பாயிண்டர். சரி, இதை யூஸ் பண்ணி எனக்கு பாயிண்ட் பண்ணி காட்டலாம். ரெண்டாவது பென் தரப்படுது, பெண்ணால் எங்களுக்கு இங்கே எழுதுகிற வேலைகளை செஞ்சு கொள்ளையிலும். அடுத்தது ஹைலைட்டர், அதே மாதிரி இரேசர், இப்படியான டூல்ஸ் தரப்பட்டீங்க. சரி, இது வந்து எந்த இதில்னு சொன்னால் ஸ்லைட் அதாவது ப்ரெசன்டேஷன் வியூவில் ஈக்குவல. சரி, அதே விஷயம்தான் லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் ட்ராவிங் டூல் பார் அண்டு இடத்துல வந்து தரப்பட்டீங்க. இந்த அதாவது ப்ரெசன்டேஷன் செஞ்சு கொண்டு போக்கோள் நாங்கள் வந்து வடிவங்களை வரைய அவசியமான கருவிகள் வந்து இங்கே எங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலுமா ஈக்கும். சரி, இது இங்கே பார்க்கலும். இது தான் எங்களோட ட்ராவிங் டூல் பார்னு சொல்லுச்சு. அடுத்து வந்து ஸ்டேட்டஸ் பார்ன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். அதில் பார்க்கலும் இங்கே தயாரிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் படவில்லைகள் எண்ணிக்கை, அது எத்தனை ஸ்லைட் சீக்குன்னு காட்டுது. வேர்டை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன காட்டுது, ஸ்டேட்டஸ் பாரில் எத்தனை பேஜ் சீக்குது, எத்தனை வேர்ட் சீக்குது, எத்தனை கிராமர் மிஸ்டேக், எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சீக்குது, அப்படியான விஷயங்கள் வந்து அங்கே காட்டப்படும். சரி, ஸ்டேட்டஸ் பார்னு சொன்னால் இந்த விஷயங்கள் தான் காட்டப்படும். ரைட், படவில்லையின் எண், தேர்ந்தெடுத்துள்ள மொழி, உருக்கட்டுப்பாட்டு கருவி, அதாவது எங்களோட உருக்கட்டுப்பாட்டு தொகுதி என்ன இந்த ஜூம் பார், அதாவது ஜூம் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து அங்கே காட்டப்படும். ஜூம் கண்ட்ரோல், இதுவும் வந்து இந்த ஸ்டேட்டஸ் பாருக்குள்ளே காணப்படுற ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் விளங்கப்படுத்தின விஷயங்கள் வந்து கிளியரா பவர் பாயிண்டில்? ரைட், ஓகே. ரைட், இப்போ அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். ரைட், அடுத்த விஷயம் அது எங்களோட ப்ராக்டிக்கலோட ரிலேட்டடானது. நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி ஆரம்பத்துலேருந்து ஒரு தரமான ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வரைக்கும் நாங்கள் பார்க்கோம். ரைட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் இப்போ நாங்கள் மேலே படித்தது என்ன, இன்டர்ஃபேஸ் ஆஃப் லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸ் தான் நாங்கள் படிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் வேறு செக்ஷன், அதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி உருவாக்க போகிறேன்னு பார்க்க போகிறேன். அதில் முதலாவது நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில், ரைட், ஆஃபீஸில் பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேரில் இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் உருவாக்க போகிறேன் அப்படின்றத பார்த்துட்டு போவோம். ரைட், முதலாவது வந்து படவில்லையின் அளவினை, ஸ்லைட் சைஸை வந்து ஒழுங்கமைக்கணும். சரி, இலத்திரனியல் நிகழ்த்தியின் போது படவில்லையின் அளவு, ஸ்லைட் சைஸ் தேவைக்கேற்ப ஒழுங்கமைக்கப்படும். மேலும் படவில்லையின் வகை, ரைட், படவில்லையின் வகை, நீளம், அகலம், அளவு, அதாவது போக்குன்னு சொன்னால் ஓரியன்டேஷன் போன்றன இதன் மூலம் ஒழுங்கமைக்கப்படுகின்றன. சரி, இது எப்படி செய்கிறேன்னு நான் பார்ப்போம். எங்கள்கிட்ட பவர் பாயிண்ட் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி,
ரைட். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் டிசைன் அண்ட் ஒரு மெனு பாரில் ஒரு டெப் காணப்படுது. இந்த டிசைனுக்கு போகணுன்னு சொன்னால் ஸ்லைட் சைஸ் அண்ட் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கும். சரி, அதில் டிஃபால்ட்டாக வந்து எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் அண்டு 4x3 அண்டு ரைட் ஒரு சைஸும், அடுத்த ஒயிட் ஸ்க்ரீன்னு சொல்லி 16x9 சொல்லி நம்ம ஒரு ரேஷியோவில் 2 டெம்ப்ளேட் சைஸ் தரப்பட்டி. அதில் எனக்கு வேறொரு சைஸில் தான் என்ன டெம்ப்ளேட் வரணும்னு சொன்னால் எனக்கு கஸ்டம் ஸ்லைட் சைஸை செலக்ட் பண்ணலாம். ரைட், இங்கே செலக்ட் பண்ணினா எங்களுக்கு பார்க்கலும் எங்களோட புக்கில் தரப்பட்டிருக்கிற மாதிரி இந்த விண்டோ வந்து அப்படியே ஓப்பன் ஆகி. சரி, அப்போ இதில் வந்து எங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு பார்க்கும். முதலாவது வந்து வைட் ஸ்க்ரீன் ஆகிக்கணுமா. ரைட், அதே மாதிரி எப்படி பெனரா ஓவர் ஹெட்டா எங்களுக்கு தேவையான வந்து டிஃபால்ட் சைஸஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ரைட், 1 ஸ்க்ரீன்ஷோ, அடுத்த லெட்டர் பேப்பர், லெஜர் பேப்பர், A3 சைஸா A4 சைஸா எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு, உதாரணத்துக்கு நான் A4 செலக்ட் பண்ணிட்டு எப்பவுமே A4 எனக்கு ஸ்லைட் வந்து போர்ட்ரைட் ஆகிக்கணுமா லேண்ட்ஸ்கேப் ஆகிக்கான்னு செலக்ட் பண்ணலாம். சரி, ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பாக தானே செய்கிறோம் ப்ரெசன்டேஷன். ஸோ லேண்ட்ஸ்கேப்பை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ரைட், அடுத்து நோட்ஸ் ஹேண்ட் அவுட்ஸ் அண்ட் அவுட்லைன் வந்து போர்ட்ரைட்டாக லேண்ட்ஸ்கேப்பானு பார்க்கணும். ரைட், அப்போ அது வந்து அதுவும் எனக்கு நான் லேண்ட்ஸ்கேப்னு செலக்ட் பண்ணனே. ரைட், ஓகே, அதை லேண்ட்ஸ்கேப்னு செலக்ட் பண்ணேன். இல்லை அப்படி இல்லை, A4 சைஸில் எனக்கு வந்து கஸ்டம் சைஸ் தான் வேணும். சரி, அப்படியே சொன்ன எனக்கு இங்கே பார்க்கலும் இந்த விட்த் அண்ட் இடத்துலையும் ஹைட் அண்ட் இடத்துலையும் வந்து எனக்கு தேவையான சைஸை போட்டுக்கொண்டு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ, என்ன ப்ரெசன்டேஷனுக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணி ஓகே கொடுத்தேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் வந்து இந்த சைஸில் ஒரு 10 ஸ்லைட்ஸ் வேணுமென்னு சொன்னால் நான் 10 என்டர் பண்ணிவிட்டு வந்து ஓகே கொடுக்குறேன். சரி, எஸ், மேக்ஸிமைஸாக வேணுமா ஃபிட்டாக வேணுமான்னு கேட்குறேன். ஸோ மேக்ஸிமைஸ் கொடுத்தேன்னா ஓகே கொடுக்குறேன். ரைட், இங்கே 10-11 தரப்பட்டிருக்குது. ரைட், ரைட், டிசைன் ஸ்லைட் கஸ்டம் ஸ்லைட் சைஸ் 7 கொடுக்குறேனே. 7 கொடுத்து ஓகே ஓகே பண்ணுறேன். நிசு வண்டிக்கு ஏதாவது 7 மட்டும் மாறுது, மேலே இருக்கிற ஸ்லைட் வந்து மூவ் ஆகிக்குது. சரி, பட் எனக்கு இங்கே 7 ஸ்லைட் சீக்கன்னு சொல்லி எங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் காட்டிக்கொண்டு தான் நீ. சரி, 7 ஸ்லைட்ஸ் வந்து காணப்படுன்னு சொல்லி. சரி, இது சின்ன இஷ்யூ ஒன்றால் வந்தது காட்டுது இல்லை. ரைட், அப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்போ நாங்கள் வந்து முதலாவது வந்து ப்ரெசன்டேஷனில் ஸ்லைட் ஒழுங்கமைக்கணுமெண்டா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெனு பாரில் டிசைன் டெப்புக்கு போய்த்து பேஜ் செட்டப் பண்ணுறதை செலக்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த வேலையை வந்து செஞ்சு கொள்ளணும். சரி, இஸ் இட் கிளியர்? அது கிளியரா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் எப்படி போகிறோன்னு சொல்லி. ஓகே, அடுத்த விஷயம் வந்து அடுத்த சாஃப்ட்வேர் வந்து எங்கட லிப்ராஃபீஸ் இம்ப்ரெஸ். ரைட், படவில்லை அளவினை நாங்கள் இதில் எப்படி நான் ஸ்லைட் சைஸை வந்து ஒழுங்கமைக்கன்னு பார்ப்போம். இலத்திரனியல் நிகழ்த்துகையின் படவில்லையின் அளவினை தேவைக்கேற்ப மாற்றி அமைக்க முடியும். மேலும் படவில்லையின் வகை, நீளம், அகலம், அளவு, அது மாதிரி ஓரியன்டேஷன், போக்கு போன்றன இதன் மூலம் ஒழுங்கமைக்கப்படுகின்றன. சரி, படவில்லை அளவினை மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து பேஜ் செட்டப்பில் இங்கே பார்க்கலாம். எங்களுக்கு பேஜ் செட்டப்பை செலக்ட் பண்ணி ரைட் இங்கே வந்து மாற்றிக்கொள்ளல் மாய்க்கும். நான் நினைக்கிறேன் இந்த படம் இதில் கிளியர் இல்லைண்டு உங்களோட புக் ஈக்கிறதால புக்கில் வந்து கிளியராக பார்த்துக்கொள்ள இயலும். சரி, சரி, அடுத்த விஷயம் படவில்லை தலக்கோலம். ரைட், படவில்லை தலக்கோலம் ஸ்லைட் லே அவுட்ஸ் அண்டு சொல்லப்படுகிற விஷயம். ரைட், ஸ்லைட் லே அவுட் பக்கத்தினை போதுமான அளவுக்கு தயார் செய்ததன் பின்னர் தயாரிக்க எதிர்பார்க்கும் நிகழ்த்திகையின் தளக்கோலத்தை ஆஃபீஸ் தீமோ ஸ்லைட் லே அவுட்ஸ் தேர்ந்தெடுக்க முடியும். இவ்விடத்தில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸிற்கு
ஆஃபீஸிற்கும் லிப்ரோ ஆஃபீஸிற்கும் இடையில் சிறு வித்தியாசம் காணப்படுது. ரைட், நாங்கள் தீம்ஸ் லே அவுட் செலக்ட் பண்ணுறதுல வந்து எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் அல்ல. ரைட், இங்கே வரணும் பவர் பாயிண்ட்னு சொல்லி பவர் பாயிண்டில் வேறு ஸ்டெப்பிக்கும் இம்ப்ரெஸில் வந்து வேறு ஸ்டெப்பிக்கும். ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோமுக்கு போய்த்து அங்கே நியூ ஸ்லைடில் அல்லது லே அவுட்டுக்கு போய்த்து ஆஃபீஸ் தீம் இதன் போது கிடைக்கும் ஆஃபீஸ் தீம் சாளரத்தின் ஒரு திரை வடிவத்தினை ஒரு 8.12 பார்க்கணும்னு சொல்லி அப்போ ஆஃபீஸ் தீமில் வந்து எங்களுக்கு தேவையான நான் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் காட்டின டைட்டில் ஸ்லைட் டைட்டில் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி 9 விஷயங்கள். ரைட், அப்போ இதுக்கு போய்த்து எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணலும். ஸோ ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அதாவது எங்களோட ஹோமுக்கு போய்ட்டு ரைட் நியூ ஸ்லைடில் எங்களுக்கு பார்க்கலும் ஸ்லைட்ஸ் அண்ட் இதில் ஆஃபீஸ் தீம்னு சொல்லி 9 விஷயங்கள் இங்கே தரப்பட்டு. ரைட், லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டெப் ஃபார்மேட் ஸ்லைட் லே அவுட். ரைட், அங்கே போய்த்து வந்து எங்களுக்கு தேவையான தீம்ஸை வந்து செலக்ட் பண்ணல் மாய்க்கும். அப்போ இந்த லே அவுட்டுக்குள்ளே போனால் இங்கே கிட்டத்தட்ட 12 வகை டிஃபால்ட்டாக தரப்பட்டிக்கு அதாவது லே அவுட்ஸ் வந்து எங்களுக்கு தரப்பட்டிக்கிறத பார்க்கலும். சரி, அப்போ இதில் ஸ்டெப்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இலத்திரனியல் நிகழ்த்தி ஒன்று தயாரிக்கவென அமைக்கப்பட்ட ஆரம்பப்படவில்லை தலக்கோலத்திற்கு ஸ்லைட் லே அவுட் தலைப்பொன்றை வழங்குவதற்கு தலக்கோலம் ஒன்றை தேர்ந்தெடுக்குக. இதற்கென டைட்டில் ஸ்லைட் எனும் தலக்கோலத்தை தேர்ந்தெடுப்போம். ரைட், முதலாவது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் சொன்னால் அதில் வந்து அதில் தலைப்பு டைட்டில் வந்து காணப்படும். ரைட், அப்போ டைட்டில் போடுறதுக்கு நாங்கள் வந்து டைட்டில் ஸ்லைட் எனப்படக்கூடிய முதலாவது காணப்படைய ஸ்லைடை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறேன். இனி உங்களது இலத்திரனியல் நிகழ்த்தியைக்கான தலைப்பையும் தலைப்பையும் தட்டச்சு செய்க. சரி, ரைட், இப்போ நாங்கள் ஃபஸ்ட்லி இந்த ஒன்று செஞ்சு பார்ப்போம். முதலாவது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்ட் all programs மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். திஸ் இஸ் எங்களோட ஆர்டர். ரைட், அந்த ஆர்டரில் நாங்கள் ஓப்பன் பண்ணி நியூ ஸ்லைட் எடுக்கிறோம். ரைட், அதில் எங்களுக்கு தேவை வந்து டைட்டில் ஸ்லைட். ஸோ டைட்டில் ஸ்லைடை வந்து செலக்ட் பண்ணுறேன். ரைட், டைட்டில் ஸ்லைட் முதலாவது வர வேண்டிய. ஸோ பிரதான தலைப்பு வந்து என்ற ரைட் எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது தான் என்ற பிரதான தலைப்புன்னு வைப்போம். சரி, சப்டைட்டில் இதில் வந்து மற்ற தலைப்பு வந்து வரப்போகிறேன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 சொல்லுவோம். ரைட், எங்களோட டைட்டில் வந்து டைட்டில் ப்ரெசன்டேஷன் அதாவது டைட்டில் ஸ்லைடில் வந்து நாங்கள் முதலாவது படவில்லையை தயாரிச்சிட்டேன். சரி, இதுக்கு வந்து டைட்டில் ஸ்லைடு தெரிவு செஞ்சேன். அதே மாதிரி நாங்கள் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டெப் எப்படின்னு சொன்னால் ரைட் ஃபார்மேட்டில் வந்து ஸ்லைடுக்கு போய்த்து லே அவுட்டில் நாங்கள் டைட்டில் ஸ்லைடை வந்து தெரிவு செஞ்சு கொள்ளணும். ரைட், அடுத்த சொல்லிக்கு தற்பொழுது கீழ்வரும் செயற்பாட்டை மேற்கொள்க. ரைட், என்ன செயற்பாடுன்னு சொல்லி பார்ப்போம். ஹோம் போயிட்டு மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் ஹோமுக்கு போயிட்டு நியூ ஸ்லைட் அல்லது லே அவுட் ஆஃபீஸ் தீம் அதை தெரிவு செய்க. மேலும் ஒரு புதிய தளக்கோலத்தை உட்புகுத்துக அப்படின்னு சொல்லுகிறார். ரெண்டாவது நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் என்னன்னு சொன்னால் ரைட் பிக்சர் வித் கேப்ஷன் இங்கே காணப்படும் 9வது இது செலக்ட் பண்ணி நான் இங்கே ஒரு டைட்டில் போட போகிறேன். சாம்பிள் இமேஜ் இன்சர்ட். சரி, சப்டைட்டில் நான் வந்து எக்ஸாம்பிள் போடாமே எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு ரைட் இங்கே பார்க்கலும் எனக்கு இன்சர்ட் பிக்சர் ஒரு பட்டன் மாதிரி ரைட் ப்ரீமேட் ஒரு பட்டன் காணப்படும். அப்போ நான் இதை கிளிக் பண்ணி எனக்கு எந்த சோர்ஸ்லேருந்து ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணணுமோ இந்த ப்ரெசன்டேஷனுக்கு ரைட் எனக்கு வந்து ஃப்ரம் டிவைஸ் அதாவது இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இன்சர்ட் பண்ணணும்னா ஃப்ரம் டிவைஸ் கொடுக்கலாம். ஸ்டாக் இமேஜ் கொடுத்தா ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேரால் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேரால் என்னென்ன இமேஜிக்கோ அதை இன்சர்ட் பண்ணிடும். சர்ச் ஆன் வெப் கொடுத்தோம்னு சொன்னால் இன்டர்நெட்டோட இணைஞ்சினாங்க இன்டர்நெட்டில் காணப்படுற இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம். ஐக்கன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த ஆப்பில் வந்து அதாவது இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஐக்கன்ஸ் காணப்படும் அதுகளை வந்து எங்களுக்கு இன்சர்ட் பண்ணணும் மைக்கம் ரைட். நான் ஃப்ரம் டிவைஸ் கொடுக்குறேன். ஃப்ரம் டிவைஸ் கொடுத்து என்னோட டிவைஸில் காணப்படுக ஏதோ ஒரு பிக்சரை வந்து நான்
இன்சர்ட் பண்ண போகிறேன். சரி, ஃபோட்டோகிராஃபி எனக்கு கொடுங்க. நான் இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிக்சரை நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். பார்க்கலுமே எங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பிக்சர் வந்திருக்கிறது. ரைட், இது வந்து எங்களோட செகண்ட் ஸ்லைட். செகண்ட் ஸ்லைடுக்கு நாங்கள் என்ன செஞ்சேன், எங்களோட ஹோம் டேப்பில் வந்து நியூ ஸ்லைடில் எங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஸ்லைடை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினேன். ரைட், இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் ரைட் இது ஸ்டெப் வந்து இது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ ஸ்லைட். ரைட், லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் டேப்பில் வந்து ஸ்லைட் லே அவுட்டுக்கு போனால் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு நியூ ஸ்லைட் எங்களுக்கு தேவையான வகையில் வந்து எங்களுக்கு தெரிவு செய்யும் எழுமாயிக்கும். ரைட், மூணாவது வந்து மிக முக்கியமான விஷயம், ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வந்து எந்த வேலையுண்ட கம்ப்யூட்டரில் செய்கிறா இருந்தாலும் சேமிக்கணுமா, சேவ் பண்ணுறது மிச்சம் முக்கியம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, நான் ஒரு ஒர்க் பண்ணி கொண்டு பெரிய வேலையை மிச்சம் கஷ்டப்பட்டு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இடையில பவர் கட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும், நாங்கள் செஞ்ச ஃபைல் வந்து அப்படியே டிலீட் ஆகிடும். ரைட், எகெயின் முறை எங்களுக்கு ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே படிச்சிக்கிறோம், ரெம்மில் தான் எங்களோட கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். சரி, தற்காலிகமான நினைவகம் அது. சரி, ரெண்டும் எக்ஸஸ் மெமரி பங்கிக்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆஃப் செய்யப்பட்டால் வந்தது அழிக்கப்படும். அப்படி இல்லை, நாங்கள் இதை வந்து ஹார்ட் டிஸ்க்லேயோ ரைட் இதோ பென்ட்ரைவ்லையோ வந்து பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணால், சேவ் வேஸ் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணேன்னு சொன்னால் அப்படியே ஆஃப் ஆகினாலும் வந்து ரைட் இடைக்கிற நாங்கள் சேவ் கொடுத்து போகணும்னு சொன்னால் அது அப்படியே சேவ் ஆகிக்கும். எகெயின் நாங்கள் பவர் கட் ஒன்று வந்துடும் எப்போவுமே. எகெயின் நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரை வந்து ஒன் பண்ண போகிறோம், எங்களுக்கு அதை ரீஓப்பன் பண்ணி எங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணலுமா ஆகிக்கும். சரி, ரைட், எங்களுக்கு சேவ் பண்ணதுக்கான ஸ்டெப் தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி தான். எங்களோட ஃபைல் மெனு பாரில் ஃபைலுக்கு போயிட்டு ரைட் சேவ் ஏஸை செலக்ட் பண்ணி எங்கே சேவ் பண்ணணுன்றதுக்காக வேண்டி நான் இங்கே ப்ரௌசரை கொடுத்து சரி டெஸ்க்டாப்பு போய்த்து நாங்கள் மையன்னு ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தால அதை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். ரைட், அங்கே எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் 1 போட்டேன், முதலாவது ப்ரெசன்டேஷன் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன். ரைட், டன். இது சேவ்க்கான ஸ்டெப் தெரியும், ஃபைலில் சேவ் ஏஸ், அப்புறம் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ப்ரௌசர் போய்த்து நாங்கள் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஃபைல் நேமை கொடுத்து ரைட் நாங்கள் கொடுத்ததான எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் 1ன்னு சொல்லி அதை கொடுத்து நாங்கள் சேவ் கொடுத்தோம்னு சொன்னால் அது சேவ் ஆகிடும். சரி, இதற்கான ஸ்டெப் தரப்பட்டீங்க. லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் சேம் ஃபைல் சேவ் ஏசி போய்த்து மை டாக்குமெண்ட்ஸ், அதாவது நாங்கள் இங்கே எனக்கு தேவையான இடத்துல தான் சேவ் பண்ணணும். உதாரணம் இங்கே வந்து மை டாக்குமெண்ட்ஸ் இடத்துல சேவ் பண்ண போகிறோம். ஸோ மை டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஃபைல் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஃபைல் நேமை கொடுத்து சேவ் பண்ணி கொள்ளலுமா ஈக்கும். சாரி, இதுவரை படித்த விஷயங்கள் கிளியராக என்ன மாதிரி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். Clear, sir. ரைட், ஓகே. அடுத்த விஷயம் வந்து தயாரித்த நிகழ்த்தியினை மீள திறத்தல், ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் நான் இப்போ ஒரு நேத்தோ இன்றைக்கு இப்போக்கு இந்த டைமுக்கு முந்தின ஒரு டைமில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சு வச்சுக்கிறேன். சரி, இப்போ எனக்கு ஒரு வேளை மறந்திக்கலாம் ஏதோ ரைட். இப்போ எனக்கு வந்து எகெயின் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணி அவர் எடிட்டிங் வேலை செய்யணும். இல்லைனா இப்போ அதை இப்போ ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுக்கிறேன், அதை நான் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரி எங்கட ஓல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதில் பவர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே பார்க்கலும் ஓப்பன்னு சொல்கிறத செலக்ட் பண்ணி ரைட் ப்ரௌசரை கொடுத்து ரைட் எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் எடுப்போமே, இதானே நாங்கள் ஆல்ரெடி செஞ்சது. அப்படி இல்லையா வேறொரு ப்ரெசன்டேஷன் சொன்னால் ரைட் டாக்குமெண்ட்ஸுக்கு போய்த்து ஓகே ரைட் ப்ரெசன்டேஷன்ஸ் சாரி இந்த ப்ரெசன்டேஷன் செலக்ட் பண்ணி எனக்கு ஓப்பன் பண்ணி எகெயின் வந்து அதில் எடிட்டிங் செய்யலாம். ஏதோ எனக்கு தேவையான விஷயங்களை வந்து எனக்கு மாற்றிக்கொள்ளும். இல்லை ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதை ப்ரெசென்ட் பண்ணவும்
ஏலும் ரைட். இது வந்து ஆல்ரெடி செய்யப்பட்ட எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை நாங்கள் வந்து செய்யறதோட தொடர்பானது. அப்போ பார்க்கலும் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு 2010 சொல்லிக்கிறேன் வெர்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் வந்து எங்களுக்கு ஓப்பன் கொடுத்தா இதை வந்து ஓப்பன் பண்ணிடலும். நாங்கள் இப்போ பார்த்தா சேம் ஸ்டெப். படவில்லையின் பின்னணி ஸ்லைட்டை வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் தயாரித்த இலத்திரனியல் நிகழ்த்திகைக்கு தேவையான படவில்லை பின்னணியை ஸ்லைட் பேக்ரவுண்டை அமைப்பதற்கு மென்பொருள் வசதிகள் உண்டு. பல்வேறு நிறங்கள் படங்கள் சித்திரங்கள் மற்றும் அமைப்புகளை உட்புகுத்தக்கூடியதாக. ரைட். எங்களுக்கு ஸ்லைட் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்டாக வந்து எங்களுக்கு கலர்ஸ் ரைட் பர்பிள் ஆகிக்கலாம் பிங்க் ஆகிக்கலாம் ஏதோ ரைட் பிளாக் ஒயிட் எனிதிங் என்ன கலர் வேணுமோ அதை வந்து எங்களுக்கு இன்சர்ட் பண்ணிடும். இல்லை எனக்கு கலர் வானம் ரைட் என்கிட்ட ஃபோட்டோஸிக்கு அந்த பிக்சர்ஸை தான் நான் வந்து என்ன ஸ்லைட்டை பேக்ரவுண்டாக இன்சர்ட் பண்ணணுமா ஓகே அதே வந்து எனக்கு இன்சர்ட் பண்ணலுமா இருக்கும். அடுத்து வந்து சித்திரங்கள் அதாவது ஆர்ட்ஸ் மற்றும் அமைப்புகள் ஷேப்ஸ் அப்படியான விஷயங்களை வந்து அதாவது கிராஃபிக்ஸோட அதாவது ப்ரீமேட் கிராஃபிக்ஸ் அங்கே தரப்பட்டிக்கும் அதை வந்து எங்களுக்கு இன்சர்ட் பண்ண பட் இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டெப்னு சொன்னால் டிசைனுக்கு போய்த்து பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணுன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையானதை வந்து செய்யணும். லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்டுக்கு போய்த்து ரைட் ஃபார்மேட் பேஜ் பேக்ரவுண்ட் இதை செலக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸில் எங்களோட ஸ்லைட்டை வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணலாமா இருக்கும். ரைட். நாங்கள் பவர் பாயிண்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். டிசைன் டெப்புக்கு நான் போகிறேன். இங்கே பார்க்கலும் ஃபார்மேட் பேக்ரவுண்ட் தரப்பட்டு சரி ரைட். முதலாவது ஸ்லைட் எனக்கு எப்படி காணப்படணும்னு சொன்னால் ரைட் நிறைய ஆப்ஷன் தரப்பட்டு ரைட். சொலிட் ஃபில்னு சொன்னால் வந்து முழு ஸ்லைடையும் வந்து ஒரே ரைட் ஒரே ஒரு கலர் மட்டும் பயன்படுத்தினா வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து சொலிட் கலர்னு சொல்லுவேன். கிரேடியன்ட் ஃபில்னு சொன்னால் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கலர்களை பயன்படுத்தி நான் ஃபில் பண்ணுறதா இருந்தால் அது கிரேடியன்ட் ஃபில் ஆகிக்கும். ஒன்றாயிக்கலாம் ரெண்டாயிக்கலாம் மூணாயிக்கலாம் ரைட் மோர் தென் ஒன் கலர்ஸை யூஸ் பண்ணி நான் அதை ஃபில் பண்ணுறதா இருந்தால் வந்து அது கிரேடியன்ட் ஃபில்லுன்னு சொல்லப்படுது. மூணாவது வந்து பிக்சரோ டெக்ஸ்டர் ஃபில்லுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து உண்டோ எனக்கு எந்த பிக்சர் சோர்ஸ்லேருந்து ஒரு பிக்சரை வந்து ரைட் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கொள்ள இயலும். சரி ரைட் இப்படி ஒன்று இன்சர்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படி இல்லை வேணும் ரைட் டெக்ஸ்டை ஆல்ரெடி ஈக்கிறோண்டு சரி இங்கே காட்டப்பட்ட வந்து எனக்கு வேணுமெண்டா இப்படி இன்சர்ட் பண்ணிக்கொள்ள இயலுமா ஈக்கும். இது வந்து பிக்சரோ டெக்ஸ்டர் ஃபில். அடுத்து வந்து பேட்டர்ன் ஃபில்னு சொன்னால் வந்து இங்கே சில குறியீடு அந்த மார்க்ஸ் டாட்ஸ் அது மாதிரி லைன் அப்படியான சில விஷயங்கள் தரப்படுக இதில் வந்து எங்களுக்கு பேக்ரவுண்டாக வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். சரி இப்போ நான் கிரேடியன்ட் ஃபில்லை வந்து இப்போவுக்கு செலக்ட் பண்ணுறேன். இங்கே கிரேடியண்ட்டாக வந்து எனக்கு ப்ரீமேட் சில செட்டப்ஸ் தரப்பட்டு இதில் ஸோ நான் க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். க்ரீனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். டிரெக்ஷன் பார்க்கலும் எப்படி இந்த டபுள் கலரும் வரணும் ரைட் நான் இப்படி கொடுக்குறேனே நோ ரைட் ஆல்ரெடி இந்த மாதிரி கட்டும் கொடுத்துட்டு இங்கே பார்க்கலும் கிரேடியன்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிக்கிற இங்கே வந்து எனக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொள்ள ஏலும். அதே மாதிரி எனக்கு இந்த இந்த ஏதோ ஒரு இந்த மார்க்குக்கு வந்து கலரை மாற்றணும். க்ரீன் என்று சொல்லினே வாங்கினேன் ரெட் தான் வேணுமெண்டா ரெட்டை செலக்ட் பண்ணி எனக்கு இன்செர்ட் பண்ணலாம். ரைட் ப்ளூ எஸ் ப்ளூ க்ரீன் ரைட் எனிதிங் எங்களுக்கு வேணுமானதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கொள்ள ஏழுமா ஈக்கும். சரி எனக்கு இன்னும் 3 கலர் தானே இருக்குது ரைட். இந்த ஒயிட்டுக்கு நான் மாற்றுறேன் எல்லோ. சரி இந்த 3வது கலர் ஒயிட் ஆகிக்கணும். எனக்கு இன்னும் ஒரு கலர் இன்செர்ட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே பார்க்கலாம் ஒரு எட் கிரேடியன்ட் ஸ்டெப்னு சொல்லி ஒரு ப்ளஸ் மார்க்கோட இந்த ஸ்டெப் காணப்படுது. இதை இன்செர்ட் பண்ணா இன்னும் ஒரு இது வருது. இதே வந்து எனக்கு இது பண்ணலாம். எனக்கு இது வாடம்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிமூவ் கிரேடியன்ட் ஸ்டெப்பை செலக்ட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிக்கொள்ள ஏலும். சரி ரைட் இது வந்து பேக்ரவுண்ட் எங்களுக்கு மாற்றி அமைக்கிய முறைகள். சரி லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்கலும் ஃபார்மேட்டுக்கு போய்த்து பேஜுக்கு போய்த்து பேக்ரவுண்டு போகணுன்னு சொன்னால் ரைட் பேஜ் அதே மாதிரி பேக்ரவுண்டு ஸோ 2 விஷயங்கள் காட்டப்பட்டிக்கு. அதில் ஃபில்லுன்னு சொல்லப்பட்டு இந்த இடத்துல ஃபில்லுன்னு தரப்பட்டிக்கு. சரி அதில் கிரேடியண்ட்டுக்கு போகணுன்னு சொன்னால்
கிரேடியன்ட் 1 2 அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி எங்களோட பேக்ரவுண்டை மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்து வந்து இலத்திரனியல் நிகழ்த்திய படவில்லைக்கு எழுத்துக்களை சேர்த்தல். ரைட், ஒரு ஸ்லைடில் வந்து நாங்கள் எப்படி டெக்ஸ்ட் உண்ட ரைட் ஒரு சென்டென்ஸையோ ஒரு வேர்டையோ நாங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். சரி, படவில்லையினுள் இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன், அதாவது பவர் பாயிண்டில் வந்து படவில்லையினுள் ரைட் படவில்லைன்னு சொன்னால் தெரியும் எங்கடா இந்த ஸ்லைடுன்னு சொல்லி ஸ்லைடுக்குள்ள கிளிக் டு எட் டைட்டில் எனும் பெயரில் உள்ள இடம் பிளேஸ் ஹோல்டர் எனும் பெயரில் அழைக்கப்படுகின்றது. அதன் மீது சுட்டி சொடக்கு மூலம் தட்டச்சு செய்யலாம். ரைட், அது இது என்ன சொல்லவான்னு சொன்னால் உதாரணத்தை எங்களுக்கு இப்படி தானே ஆரம்பத்தில் இந்த நான் நியூ ஸ்லைடு ஒன்று எடுக்கிறேன். 3வது சரி செக்ஷன் ஹெடர்னு சொல்லி எடுக்கிறேன். ரைட், இங்கே பார்க்கலும் கிளிக் டு எட் டைட்டில் எங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளெட் மாதிரி இது தரப்படு. இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு இங்கே சரி டைப் பண்ணிக்கொள்ள ஏழுமா இருக்கும். ரைட், இது நாங்கள் இப்படி காட்டுறதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர். ரைட், பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இங்கே காட்டப்பட்ட இந்த அதாவது என்ன கிளிக் டு எட் டெக்ஸ்ட் அண்ட் எட் டைட்டில், இங்கே கிளிக் டு எட் டெக்ஸ்ட், இது ரெண்டும் வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து சரி எனக்கு பிளேஸ் ஹோல்டர் தரப்பட்டில்லை. உதாரணத்துக்கு இப்படி ஒரு பிளாங்க் ஸ்லைட் தான் தரப்படு. சரி, பிளாங்க் ஸ்லைடில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த மெனு பாரில் இன்சர்ட்டுக்கு போய்த்து எனக்கு இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்டு பார்க்கலும் டெக்ஸ்ட்டுக்கு நேராக தரப்பட்டி. சாரி, இதை கிளிக் பண்ணி எனக்கு இங்கே இன்சர்ட் பண்ணி இதில் தேவையான டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம், சைஸஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலும் ஆகிக்கும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இங்கே இன்சர்ட்டுக்கு போய்த்து ஷேப்ஸை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இங்கே ஆரம்பத்தில் தரப்பட்டிக்கு அதுவும் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் நிற்கும். இதுலேயும் வந்து எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கொள்ளலுமா ஆகிக்கும். சரி, அப்போ 3 மெத்தட் டெக்ஸ்ட் உண்டு இன்சர்ட் பண்ணணும். முதலாவது வந்து டெம்ப்ளேட்லேயே பிளேஸ் ஹோல்டர் தரப்படுகிறது. சரி, ரெண்டாவது இன்சர்ட் மெனு பாரில் இன்சர்ட்டுக்கு போய்த்து டெக்ஸ்ட் பாக்ஸ் டிரெக்டாக டெக்ஸ்ட் அண்டு ரிப்பனில் டெக்ஸ்ட் அண்டு இடத்துக்கு போனால் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். இல்லை, 3வது ஆப்ஷன் வந்து இன்சர்ட்டுக்கு போய்த்து ஷேப்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது. ரைட், லிப்ரிஆஃபிஸ் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும்